இந்த வருஷத்திலே நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டும், நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய இருதயத்தின் ஒரு பாரமாய் இருக்கிறது. நீங்கள்லாம் எத்தனை வருஷமாக நீங்கள் திருமணமாக இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ எழுப்பி விட்டு நீங்கள் திருமணத்தன்று கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்கள் உடன்படிக்கையை நீங்கள் சொல்லுங்கன்னா எத்தனை பேருக்கு மனப்பாடமோ சொல்ல முடியும்? ஞாபகம் இருக்கிறதா? தமிழோ இங்கிலீஷோ யோசித்து பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு மறந்துருக்கும். எழுந்து பார்த்து என்ன சொல்ல தெரியாது. ஒய்ஃபை பார்த்து என்ன சொன்னீங்க, ஹஸ்பண்டை பார்த்து என்ன சொன்னீங்க? யோசித்து பாருங்கள். திருமண நாளன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கை, அதை கர்த்தர் புதுப்பித்து தர விரும்புகிறார் நம்முடைய குடும்பங்களிலே. ஹல்லேலூயா. எல்லா குடும்பங்களிலும் கர்த்தர் ஏதோ கிரியை செய்யும்படியாக விரும்புகிறார். கணவன் மனைவி நடுவிலே ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் விரும்புகிறபடினாலே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற செய்தி தொடரின் பெயர் கிறிஸ்துவுக்குள் உடன்படிக்கையின் புதுப்பித்தல் அல்லது புதுப்பிப்பு என்று நம்ம சொல்லலாம். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு செய்தி தொடருக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். இதில் நம்ம குடும்பங்களுக்காக அடுத்த 5, 6 அல்லது 7 வாரங்கள் கர்த்தர் நம்முடைய வசனத்தின்படியாக நம்மோடு கூட பேசும்படியாக கர்த்தர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அதற்கு ஆதாரமாக இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த தலைப்பு என்ன என்று சொன்னால், திருமணத்திலே தேவ சமாதானம் என்கிற செய்தியை நாம் குறித்து தியானித்து கர்த்தாவே இந்த தேவ சமாதானத்தை எங்களுடைய திருமணத்திலே புதுப்பித்து தாரும் என்று சொல்லி ஜெபத்தோடு கூட நமக்கு நிற்க போகிறோம். ஒரு சமாதானத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று சொன்னால் சமாதானத்துக்கு தடையாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் அப்புறப்படுத்த வேண்டும், அகற்ற வேண்டும். இன்றைக்கு அப்படி கர்த்தர் செய்வதற்காக நம்ம அர்ப்பணித்துக் கொண்டால் தான் கர்த்தர் நமக்கு கிருபை தர முடியும். நாம் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்துக்கத்தான் எங்களுடைய திருமணத்தில் தேவ சமாதானம் வேண்டும். என் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. கணவன் மனைவி உறவிலே ஒரு சமாதானம் இல்லை, என்னுடைய பேச்சுவார்த்தையிலே சமாதானம் இல்லை, எங்களுடைய தினசரி நடவடிக்கைகளிலே சமாதானம் இல்லை. ஏதோ சமாதானத்தோடு இருக்கிறவர்களைப் போல காணப்படுகிறோம், ஆனாலும் சமாதானம் இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய குடும்பத்திலே தரும்படியாக விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதுகிற ஒரு நிருபம், சபைக்கென்று எழுதுகிற ஒரு நிருபம். அதை எழுதி கொண்டு வரும் பொழுது பலருக்கும் பலவிதமான கட்டளைகளை, கற்பனைகளை அவர் ஆலோசனைகளாக கொடுத்து கொண்டே வருகிறார். இந்த குறிப்பிட்ட பகுதி வந்த உடனே அவர் சொல்லுகிற காரியம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அதை எழுதி கொண்டு வருகிற நடையை பார்க்கும் பொழுது ஒருவேளை அவர் சபையை குறித்து எழுதுகிறாரா இருக்கும் என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம். என்று சொன்னால் சபை கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற சபை அல்லவா, சபையிலே காணப்படுகிற ஒவ்வொரு கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாக இருக்கிறோம் அல்லவா என்று நம்ம யோசித்துக் கொள்ளலாம். ஆனால் இதை தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது பவுல் எழுதுகிறது என்ன, ஒரு குடும்பத்துக்கு என்று கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஆலோசனைகள். அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது சொல்லுகிற காரியம் இதுதான், மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள் என்று சொல்லி தெளிவாக குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஆலோசனைகளை அவர் எழுதுகிறார். அதற்கு ஒரு முன்னுரையாக என்று சொல்லலாம், ப்ரீஆம்பிள் என்று சொல்லுவார்கள். அப்படியாக எழுதப்பட்ட வசனம் தான் நாம் வாசித்த ஒரு வேத வசனம். அது சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை செய்ய விரும்புகிற காரியம் என்ன? தேவ சமாதானத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும், கர்த்தாவே எனக்கு இந்த சமாதானம் தேவை, என்னுடைய குடும்பத்தில் இந்த சமாதானம் தேவை என்று சொல்லி விடாமல் அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவர் தான் அந்த சமாதானத்தை தர விரும்புகிறவர், தர முடிந்தவர், அவர் தான் செய்ய வல்லமை உள்ளவர். ஆகவே அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் அழைத்திருக்கிறது எதற்காக அழைத்தாரா? நம்ம சமாதானம் உள்ளவர்களாக இருப்பதற்காக கர்த்தர் நம்மை குடும்பமாக ஒரே சரீரமாக அழைத்தாராம். தேவாதி தேவன் ஆதாமை படைத்த பொழுது முதலாவதாக 5 நாட்கள் உலகத்தில் சகல காரியங்களையும் சிருஷ்டித்தார். 6வது நாளிலே மனுஷனை சிருஷ்டித்தார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று கற்றுக் கொடுத்தார். அந்த ஏற்ற துணையை உருவாக்குவதற்காக ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை ஒன்றை அவர் வர பண்ணினார். வர செய்து அவருடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதை வைத்து ஏவாளை உருவாக்கி அவர்களை கொண்டு வந்து கொடுத்தார். அப்பொழுது
ஆதாம் சொன்ன காரியம் என்ன? இவள் புருஷனில் எடுக்கப்பட்டபடினாலே இவள் ஒரு உமன் என்று சொல்லி அவருடைய ஒரு ஸ்திரீ என்று சொல்லி பெயர் வைக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிற காரியம் என்ன? இவள் எல்லா ஜீவனோட தாயாக இருக்கிறபடினாலே அவளோட பெயர் ஏவாள் என்று சொல்லி பெயரை வைத்து ஆதாம் மகிழ்ந்திருக்கிறார். ஆதாமுக்கு தேவாதி தேவன் மகிழ்ச்சியாய் கொடுத்த ஒரு பரிசு என்று தான் அவர் சொல்ல வேண்டும். ஏவாளை ஒரு பரிசாய் கொடுத்தார், ஆதாமை ஏவாளுக்கு ஒரு பரிசாய் கொடுத்தார். கர்த்தர் அப்படியாக இந்த குடும்பத்தை கர்த்தர் தமக்கென்று ஏற்படுத்தினார். இன்றைக்கு வரைக்கும் தமக்கென்று குடும்பத்தை அவர் வழி நடத்தி வருகிறார். அல்லேலூயா. ஆகவே தான் சாத்தான் குடும்பத்துக்கு விரோதமாக எப்பொழுதும் போராடுகிறான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அநேகர் மந்திரவாதம் செய்கிறவர்கள் குடும்பங்களுக்கு விரோதமான மந்திரவாதங்களை செய்கிறார்கள். குடும்பங்கள் பிரிந்து போக வேண்டும் என்பதற்காக, விசேஷமாக தேவனை விசுவாசிக்கிற விசுவாச குடும்பங்கள் உடைந்து போக வேண்டும், அவர்கள் பாவத்திற்குள்ளாக விழ வேண்டும், அவருடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி விசுவாசிகளை குறித்தும் அதோடு கூட தெய்வ பிள்ளைகளுக்காக தெய்வ ஊழியர்களுக்கு விரோதமாகவும் மந்திரவாதங்களை செய்கிற மந்திரவாதிகள் இன்றைக்கும் உண்டு. சான் பிரான்சிஸ்கோ பட்டணத்தில் ஒரு கடைசி வெள்ளிக்கிழமைகளில் இந்த இப்படிப்பட்ட மந்திரவாதம் செய்கிற ஒரு கூட்டத்தினர் அந்த டிரான்ஸ் அமெரிக்கா பிரமிட் என்று சொல்லுகிற அந்த கோபுரத்தில் இருந்து செய்கிற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கிறபடினால தான் இன்றைக்கு குடும்பங்கள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்போ நம்ம இதை அறிந்திருக்க வேண்டும். அது தேவன் சொல்ல அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம தான் முனைப்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அதற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? தெய்வ சமாதானத்தை ஒரு புதுப்பித்து தருகிறார். அதைத்தான் நமக்கு செய்ய விரும்புகிறார். இந்த செய்தி தொடரில் செய்ய விரும்புவது என்ன? கர்த்தர் 6 காரியங்களை புதுப்பித்து தர விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். அந்த 6 காரியங்களை குறித்து வருகிற வாரங்களை தியானிக்க போகிறோம். தியானித்து முடிந்த பின்பு நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய திருமணத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிற, உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு விசேஷித்த ஆராதனைக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். அப்பெல்லாம் கணவன் மனைவியாக நம்ம முன்னால் வந்து இந்த திருமண நாளில் எப்படி நாம் உடன்படிக்கை செய்தோமோ, எப்படி நம்ம ஒருவரோடு ஒருவர் நல்ல அன்பான ஒரு உடன்படிக்கை பகிர்ந்து கொண்டோமோ, அந்த உடன்படிக்கை மறுபடியும் நாம் புதுப்பித்து கர்த்தருக்குள்ளாக நம்ம திடப்படுத்திக் கொள்வது, அதற்கு தான் கர்த்தர் இந்த நாட்டிலே நமக்கு என்று தந்திருக்கிறார். ஆக இதற்காக நம்ம விசேஷமாக ஜெபிக்கணும். இதற்காக என்ன செய்ய வேண்டியதுன்னா, ஒவ்வொரு வாரமும் செய்தியை கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். அதை கேட்டு மறந்து விடக்கூடாது. அதை வீட்டில் வைத்து ஜெபித்து அதை உங்களுக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ தனியாக வரக்கூடாது. நீங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வரணும். முடிந்தெல்லாம் வரணும். சரி, முடியலன்னா பரவாயில்ல. முடிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வந்து செய்தியை கேட்டால் நலமாக இருக்கும். கர்த்தர் கிருபை தருவார். நம்முடைய குடும்பங்களிலே இழந்து போன ஒவ்வொன்றையும் கர்த்தர் மறுபடியும் திருப்பி எடுப்பி கட்டுவித்து புதுப்பிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக கர்த்தரை கொண்டு வர விரும்புகிறார். அதுதான் இந்த நாளில் கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியம். ஆக கர்த்தர் ஏவாளை ஆதாமுடைய எலும்பிலிருந்து எடுத்தபடியினாலே அவன் ஒரே சரீரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். கர்த்தர் விரும்பின காரியம் என்ன? மனிதனை படைக்கும் பொழுது கர்த்தர் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று 3 விதமான பகுதியாக படைத்து மனிதன் ஆவியாய் தன்னோடு கூட இணைந்திருக்க வேண்டும், மனிதனும் மனுஷியும் சரீரமாக ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு நியமத்தை ஏற்படுத்தினார். அதுதான் கர்த்தர் விரும்பின காரியம். ஒரு கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாக இருக்க வேண்டும். கணவன் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு நியமத்தை ஏற்படுத்தினார். சரீர பிரகாரமாக ஒன்றாய் கூடி வந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து தான் கர்த்தர் அப்படியாக ஏற்படுத்தினார். ஆனால் கர்த்தர் விரும்புகிற உன்னத நோக்கம் என்ன என்று சொன்னால், ஒரு மனுஷியும் தன்னோடு கூட ஆவியிலே ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும், சரீரமாக ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற நியமம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற நியதியை நம்ம வைத்துக் கொள்ளும் பொழுது, பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேக குடும்பங்களில் பிரச்சனைகளுக்கு காரணம் ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை தான் அவருடைய பாதிப்புக்கு காரணமாக இருக்கிறது. நம்ம யோசித்து கொள்ளலாம், இந்த ஒய்ஃப் அதிகமாக வாய் பேசுகிறாங்க, அதான் சண்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லை, அது ஆவிக்குரிய பிரச்சனை இருக்கிறது, அதான் குடும்பத்தில் பிரச்சனை. சில சொல்லுவாங்க இந்த ஹஸ்பண்டுக்கு வந்து பொறுப்பே கிடையாது, அதனால தான் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பழக்கம் எப்படி இருந்தாலும் சரி, பல விதங்களிலே குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதற்கு ஆவிக்குரிய பிரச்சனைகள், பாவங்கள் தான் காரணமாக இருக்கிறது. ஆகவே தான் கர்த்தர் முதலாவதாக அதை மாற்றும்படியாக விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்ன? மனைவியாக நான் கர்த்தரோடு எப்படி இணைந்திருக்க வேண்டும், கணவனாக நான் எப்படி கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து இந்த திருமண வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அடிப்படை தேவையான பரிசுத்தத்தை நாம பெற்றுக்கொள்ள போகிறோம். அதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அப்பொழுதுதான் தேவன் கொடுக்கிற தெய்வ சமாதானம் நமக்குள்ளாக வரும், நம் மூலமாக குடும்பத்துக்குள்ளாக பரவி வரும். அதற்காக கர்த்தர் இதை அழைத்திருக்கிறார்.
அப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுன்னா நம்ம நினைக்கிறோம் ஹஸ்பண்ட் சண்டை போட சரியாயிடும், ஒய்ஃப்ட்டு சண்டை போட சரியாயிடும், கொஞ்சம் நேக் பண்ணால் போதும், கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணால் போதும் என்று நம்ம நினைத்துக்கொள்கிறோம். அப்படி இல்லை, தேவனுடைய சமூகத்தில் வந்து அழுது மனம் திரும்பினால்தான் கர்த்தர் சில காரியங்களில் மாற்றத்தை தர முடியும். ஒரு பாவம் வந்தால் அந்த பாவத்தை நம்ம யோசித்து பார்க்கும்போது குடும்பத்துக்காக விரோதமாக நம்ம செய்கிற பாவத்தை விட அதிகமாக நம்ம தேவனுக்கு விரோதமாகத்தான் அந்த பாவத்தை செய்கிறோம் என்கிற உணர்வு நமக்குள்ளாக வர வேண்டும். தாவீதின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பத்சேபாள் என்கிற பெண்ணிடத்திலே ஒரு பாவம் செய்து விடுகிறார். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு நிகழ்ச்சி தான். அந்த பாவம் செய்த உடனே அவருக்கு உள்ளத்தில் வந்த காரியம் என்ன தெரியுமா? தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன், வேறு யாருக்கும் நான் பாவம் செய்யலை, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். அவர் சொல்லுகிறார் சங்கீதம் 51:3-4 என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதுதான் அவர் சொன்ன ஒரு வாக்கு தத்தம். அப்போ யோசித்து பாருங்க, அவர் தான் செய்கிற பாவத்தை அவர் உணர்ந்து கொண்ட விதம் எப்படி? நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி அதை சொல்லிவிட்டு தொடர்ந்து அவர் ஜெபிக்கிறார். 10வது வசனம் முதல் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் இதுதான்: தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அவர் அறிந்து கொண்ட காரியம் என்ன? அவருக்கும் தேவனுக்கும் இருந்த ஆவிக்குரிய தொடர்பு ஒன்று துண்டிக்கப்பட்டு விட்டது. அதைத்தான் அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி மறுபடியும் எனக்கு தாரும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உற்சாகமான ஆவி எனக்கு தாரும் என்று அவர் சொல்லுகிறார். அந்த உள்ளத்தை வாதிக்கும்படியாக இந்த பரிசுத்த ஆவியோட பிரசனம் எடுக்கப்பட்டதை அவரே உணர்ந்து கொள்ள முடிந்தது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அலட்சியம் செய்து விடுகிறோம். எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று யோசித்துக் கொள்ளுகிறோம். நான் மனம் திரும்ப தேவையில்லை என்று நம்ம சொல்லிக் கொள்ளுகிறோம். நான் தான் எல்லாத்தையும் சரியாக செய்கிறேன் என்று நம்ம சொல்லிக் கொள்ளுகிறோம். இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற காரியம் ஒன்று உண்டு. நம்முடைய சமாதானம் வருவதற்கு தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்புகிற வாழ்க்கைக்குள்ளாக நம்ம வர வேண்டும். ஒரு குடும்பங்களை குறித்து தேவனுடைய சித்தத்தின்படி இல்லாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் சமாதானத்தை இழந்து போன ஒரு குடும்பங்களை குறித்து நம்ம தியானித்து அவருடைய வாழ்க்கை மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை ஆராய்ந்து பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற குடும்பம் நமக்கு நன்றாக தெரிந்த முதல் குடும்பம் தான். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆதாம் ஏவாள் குடும்பத்தை குறித்து முதலாவதாக நாம் யோசிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிற வசனம் என்ன? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே மறைந்து கொண்டார்கள். இதுதான் விழுந்து போன ஒரு மனிதனுடைய நிலைமை. அந்த மனிதன் விழுந்து போன உடனே முதலாவதாக பாதிக்கப்பட்டது குடும்பம்தான். குடும்ப வாழ்க்கை தான் முதலாவதாக சின்னாபின்னமாக மாறி போய்விட்டது. குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் திருடி போகப்பட்டது. குடும்பம் தேவனை விட்டு பிரிந்து போய் தேவனை விட்டு துரத்துண்டப்படுகிற ஒரு நிலைமைக்குள்ளாக வந்தது. யோசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தான் முதலாவதாக ஆதாமை உருவாக்கினார். அந்த சமயத்தில் ஏவாள் உருவாக்கப்படவில்லை. அப்பொழுது கர்த்தர் ஆதாமை அழைத்து சொல்லுகிறார், ஆதாமே, இந்த தோட்டத்தில் உன்னை வைக்கிறேன். இந்த தோட்டத்தில் சகல விருட்சங்களின் கனியையும் நீ புசிக்கலாம். ஆனால் தோட்டத்தின் விருட்சத்தின் நடுவில் இருக்கிற இந்த விருட்சத்தை மாத்திரம் நீ புசிக்க கூடாது என்பதாக கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். அதை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஏவாள் கூட இல்லை, ஏவாள் உருவாக்கப்படவே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் ஆதாமுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. எதற்காக ஆதாமுக்கு கொடுக்க வேண்டும்? கர்த்தர் விரும்புகிறது ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய குடும்பத்திற்கு உண்மையான தகப்பனாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய தகப்பனாக இருக்க வேண்டும், காரியங்களை போதித்து நடத்த வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். அப்போ ஆதாமை குறித்து கர்த்தருக்கு எதிர்பார்ப்பு என்ன? ஆதாம் தன்னுடைய மனைவியாக ஏவாளுக்கு இதை குறித்து கற்றுக் கொடுப்பான் என்பதை அவர் எதிர்பார்த்திருந்தார். அதைத்தான் அவர் எதிர்பார்த்திருந்த கர்த்தர். அப்போ ஆதாம் அதை செய்தாரா? நிச்சயமாக அதை செய்தார். ஏன்னா ஏவாள்கிட்ட இப்போ சர்ப்பமாக சாத்தான் கேட்கிறான், இந்த தோட்டத்தில் விருட்சங்களின் எதையும் கனிகளை புசிக்கக்கூடாது என்று கர்த்தர் சொன்னதுண்டோ என்று கேட்ட பொழுது ஏவாள் தான் பதில் சொல்லுகிறாள். இவாள் சொல்லுகிற காரியம் என்ன? நாங்கள் இந்த தோட்டத்தின் விருட்சத்தின் எல்லா கனியையும் புசிக்கலாம், ஆனால் நாங்கள் சாகாதபடிக்கு இந்த தோட்டங்களின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை அதை புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாது கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தர் தொடவும் கூடாது சொல்லவே இல்லை. ஆனால் ஏவாள் ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? ஆதாம் அவ்வளவு தெளிவாய் சொல்லி இருந்திருப்பார். பாரு, பக்கத்தில் போயிடாத, தொற்ற தொற்றாத அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் அவர் சொல்கிறார், ஏவாள் சொல்லுகிறார் தொடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவர் சொல்கிறாரு.
அதை கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த சமயத்தில் பாருங்கள், அந்த ஏவாளுடைய மனம் கர்த்தருடைய ஆவியை விட்டு பிரிந்த உடனே சாத்தான் அவருடைய மனதை வஞ்சித்த உடனே அந்த கனியை எடுத்து பறித்து புசிக்கிறாள். தன்னுடைய புருஷனுக்கும் கொடுக்கிறாள், அவனும் புசிக்கிறான். 2 பேருடைய ஆவியும் அன்றைக்கு மரித்து போன நிலைமைக்குள்ளாக வந்து விட்டது. தேவாதி தேவன் சொல்லி இருந்தால் அதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவா என்று சொல்லி. ஆனால் நாம் யோசித்துக் கொள்கிறோம் அது ஒரு சரீர பிரகாரமான மரணத்தை குறித்து கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி. அப்படியெல்லாம் அன்று முதற்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவாதி தேவனோடு கூட மனிதன் கொண்டிருந்த உறவு அற்று போகும்படியாக அவர்களுக்குள்ளாக இருந்த ஆவியின் தொடர்பு அற்று போயிற்று. ஆவியிலே மரித்து போனவர்களாக மாறிவிட்டார்கள். தேவனோடு கூட உறவாட முடியவில்லை, தேவனை பார்க்க முடியவில்லை. பயம் அவளை ஆட்கொண்டது. முதலாவதாக பெரிய வெட்கம், நான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்ற ஒரு வெட்கம் அவளை சூழ்ந்து கொண்டது. Always sin puts you to shame. You have to understand, sin always puts you to shame. அந்த பாவங்களை தொட்ட உடனே அந்த உள்ளத்தில் இருந்த ஒரு அசாதாரணமான ஒரு அவமானங்களை சூழ்ந்து கொண்டது. தங்களை மறைத்து கொண்டார்கள். தெய்வாதி தேவன் வருகிற சத்தத்தை கேட்ட உடனே அவள் ஒளிந்து கொண்டார்கள். தேவன் அழைத்து கேட்கிறார், ஆதாமே எங்கே இருக்கிறா என்று சொல்லி. இப்போ பாருங்க, அவள் உள்ளத்துள்ளாக ஆதாம் தன்னுடைய உணர்வை சொல்லுகிறார். பயம் வந்து இருக்கிறது அவருக்குள்ளாக. இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் பயத்தை அவர் அறிந்தது இல்லை. எல்லா விலங்குகளையும் அவருக்கு தெரியும், எல்லாவற்றுக்கும் பெயர் கொடுத்ததே அவர் தான். ஆனால் இப்போ பாருங்க, உள்ளத்தில் பயம் ஆட்கொண்டு இருக்கிறது இந்த பாவம் வந்தபடியினாலே. ஆக பாவம் முதலாவதாக ஒரு அவமானத்தை கொண்டு வருகிறது, அதன் பின்பு ஒரு பெரிய ஒரு பயத்தை கொண்டு வருகிறது. தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரித்து அவளை அனுப்பி விட்டு விடுகிறது. எனக்கு மிகவும் பிரியமானவர்களை, இன்றைக்கு மனிதனுடைய நிலைமையை படித்தான். இப்போ தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறன்னா, கர்த்தருடைய சமூகம் இருக்கும் பொழுது கணவனாக மனைவியாக நம்முடைய ஆவிக்குரிய தொடர்பு கர்த்தரோடு கூட எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் சொன்ன காரியம் என்ன? நிக்கோதேமுவை பார்த்து, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தை காண்பது இல்லை என்று கர்த்தர் சொன்னார். எதை குறித்து கர்த்தர் சொன்னார்? மறுபடியுமாக நமக்குள்ளாக இருக்கிற மரித்து போன ஆவி உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு உயிர் மீட்சி, கர்த்தர் விரும்புகிற ஒரு ரட்சிப்பு. எனக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாவம் செய்தபடினால மறுபடியும் பாவம் செய்து தேவனை வேதனைப்படுத்துகிறபடினாலே அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஆவி மரித்து போய் இருக்கிறது. அந்த ஆவி உயிரோடு எழும்பும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நான் யோசித்து பார்க்க வேண்டிய காரியம் என்ன? என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கணவனாக மனைவியாக என்னுடைய ஆவி எப்படி இருக்கிறது, ஆவிக்குரிய தொடர்பு எப்படி இருக்கிறது சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் தான் நம்மோடு கூட பேசி அந்த கிருபையை நமக்கு தருகிறவர். அவருடைய தொடர்பில் உறுதிப்படுத்திக் கொள்ளப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே சமாதானத்தை கொடுப்பதற்கு முதலாவது படியை அவர் ஆரம்பிக்கிறார். ஆதாமுடைய ஏவாளுடைய வாழ்க்கையிலே அவர் சமாதானத்தை இழந்து போய்விட்டார்கள், தேவனை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? எபேசியர் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே, சமாதான கட்டியினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். ஒரு சமாதானத்தோடு இருந்து தேவனோடு கூட எப்பொழுதுமே இந்த ஆவியின் ஒருமையை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதாக பவுல் அவர் ஒரு ஆலோசனையை தருகிறார். எப்படி இந்த ஆவியிலே சமாதானத்தை பெற்றுக்கொள்வது? வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவன் தான் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறானாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். எப்படி கர்த்தரோடு இணைந்திருக்கிறோமோ அப்பொழுது நாம் தேவனோடு கூட ஒரே ஆவியாக இருப்போம். அப்பொழுது இழந்து போன அந்த தொடர்பை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம், மறுபடி பெற்றுக் கொள்கிறோம். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட ஆவியில் பேசுகிற ஒவ்வொன்றையும் நம்மளை கவனித்து கேட்க முடியும். அவர் தான் நம்மை நடத்துகிற தேவன். ஆக முதலாவதாக என்னுடைய வாழ்க்கையின் ரட்சிப்பை குறித்து நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்பதாக செப்பனியா எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக அப்படி சொல்லுகிறார்? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பல சமயங்களிலே நம்ம ஏதோ சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போய் விடுகிறோம். அதெல்லாம் மாறி கர்த்தருக்குள்ளாக வருவதற்கு எப்பொழுதும் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்குள்ளாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அந்த புதுப்பித்துக்குள்ளாக வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து குடும்பத்தை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துகிறார். அதுதான் ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்தின் ஒரு காரியம். இரண்டாவதாக ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19, 20, 21 வசனங்களிலே இந்த குடும்பத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் ஒரு குறிப்பிட்ட வசனம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 21, 25 வேதம் சொல்லுகிறது, தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை என்று சொல்லி. இது நமக்கு எல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு குடும்பம் தான். ஆகாப் என்கிற ராஜா, அந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவியாக இருந்த ஏசபேல் என்கிற ஒரு ராணி. இந்த ஆகாப் ஏசபேல் ராணியை குறித்து தான் அந்த குடும்பத்தை குறித்து தான் வேதம் இப்படியாக கற்றுத் தருகிறது. இவருடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தது? யோசித்து பார்க்கும்போது ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மாமனார் மாமியெல்லாம் கிடையாது.
அது அப்பா அம்மாலாம் கிடையாது, எல்லாம் கர்த்தர் தான் உருவாக்கி கொடுத்தவர். ஆகவே எங்கள் அப்பா வீட்டில் கொஞ்சம் கொண்டு வரேன், எங்கள் மாமா வீட்டில் கொஞ்சம் கொண்டு வரேன், அப்படிலாம் கிடையாது. எனவே கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள் இந்த ஆவிக்குரிய தொடர்பை இழந்து போனார்கள். ஆகவே சமாதானத்தை இழந்து போனார்கள். ஆனால் இந்த ஆகாப் இயேசுவோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் தன்னுடைய வாழ்க்கையின் பின்புலத்தில் இருந்து தவறான காரியங்கள் தங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக, தன்னுடைய திருமணத்துக்குள்ளாக கொண்டு வருகிறார்கள். ஆகாபை குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 31 முதல் 33 வசனத்தில் இந்த ஆகாபுடைய பின்னணியத்தை குறித்து வேதம் கற்றுத்தருகிறது. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல அவன் சீதோனியரின் ராஜாவாகிய பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன் இருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாரும் செய்ததை பார்க்கிலும் அதிகமாக செய்து வந்தான். இதுதான் வேதம் அவனை குறித்து சொல்லப்பட்டிருந்த காரியம். இப்போ பாருங்க, இந்த ஆகாப் வந்திருக்கிற இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே வந்தவர் தான் யெரொபெயாம் என்கிற ராஜா. அவர் செய்த காரியம் என்ன? ஜனங்கள் எல்லாம் இஸ்ரவேலை விட்டு மறுபடியும் யூதாவை தேடி போய்விடுவார்கள், எருசலேமுக்கு போய்விடுவார்கள். அவர் போகக்கூடாது என்பதற்காக 2 கன்றுக்குட்டிகளை செய்து ஒன்றை தானிலும் மற்றொன்றை சமாரியாவிலும் அவன் ஸ்தாபித்து வைத்து அதற்காக புதிய ஆசாரிகளை ஏற்படுத்தி நீங்கள் இதை போய் பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி விக்கிரக ஆராதனைக்கு இஸ்ரவேலை விற்று போட்டான். அதை குறித்து கர்த்தர் அதிகமாக எச்சரித்து கொண்டே வந்தார். இந்த ராஜா ஆகிய ஆகாபை பார்க்கும் பொழுது அவன் அந்த பாவங்களை மாத்திரம் செய்வது மாத்திரமல்லாமல் தன்னுடைய மனைவியாகிய யேசபேலுடைய காரியங்களை கூட தன்னுடைய குடும்பத்துக்குள்ளாக, தன்னுடைய தேசத்துக்குள்ளாக அனுமதித்தான். பாகாலுக்கு அந்த பலிபீடங்களை கட்டுகிறான், பெரிய வொர்ஷிப் சென்டர்ஸ் எல்லாம் கட்டி எழுப்புகிறான், அதெல்லாம் செய்து கொண்டு வருகிறான். அதைத்தான் கர்த்தர் பார்த்து அவருடைய இருதயம் துக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புறத்திலே அந்த ஆகாபுடைய பாவங்கள், மறுபுறத்தில் ஏசபேலுடைய பாவங்கள் எல்லாம் வந்து அவருடைய குடும்பத்துக்குள்ளாக இருக்கிறது. ஆகவே அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதம் நிலைக்க முடியாமல் இருந்தது. ஏசபேலை குறித்து வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவளுக்கு கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவள், அவள் ஒரு கொலைகார ராணியாக இருந்தவள். 18வது அதிகாரம் 19வது வசனத்தை பார்க்கும் பொழுது அவருடைய பந்தியிலே 450 பாகாலை தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே உணவு உண்ணும்படியாக ஒரு பெரிய ஒரு பந்தியை வைத்திருந்தவள் என்பதாக அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பலவிதமான பாவங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளாக வரும் பொழுது அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதம் இருக்க முடியாது. நீங்கள் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே திருமணத்துக்கு முன்பாக நடந்த காரியத்தை குறித்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். பல சமயங்களிலே அந்த திருமணத்துக்கு முன்பாக இருந்த சில காரியங்களை நாம் தெரியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வந்து விடுகிறோம். ஆகையினாலே சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு எப்படி ஆகிலும் பிரிப்பதற்காக முயற்சி செய்கிறான். அதை குறித்து நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரியம் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக ஏதோ ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுடைய தகப்பனுடைய வீட்டிலிருந்து வந்திருக்கலாம், தாத்தா வீட்டிலிருந்து வந்திருக்கலாம், உங்களுடைய தலைமுறையிலிருந்து வந்திருக்கலாம். என்ன காரியத்திலே கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்களை உங்களுடைய குடும்பத்தில் அனுமதித்து விட்டீர்கள் தெரியாதபடி என்பதை குறித்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார் எந்த இடத்திலே நீங்கள் தவறு இருக்கிறீர்கள் என்பதை குறித்து. ஒருவேளை அது ஒரு பழைய தொடர்பாக இருக்கலாம், அல்லது ஒரு பழைய தொடர்பில் உள்ள ஃபோட்டோவாக இருக்கலாம், ஒரு மெசேஜாக இருக்கலாம், அல்லது யாரோ ஒரு கொடுத்த ஒரு பரிசு பொருளாக இருக்கலாம். அது உங்களுடைய வயிற்றுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையில்லாதது. ஆனால் நீங்கள் வைத்திருக்கிற வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்க முடியாது. அதை எடுத்து போட்டால் மாத்திரம்தான் சமாதானம் இருக்க முடியும். ஏசபேல் ஆகாபுடைய வாழ்க்கையிலே தீட்டு உண்டாக்குகிற சகல விக்கிரகங்களும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தபடியினாலே அவர்களால் சமாதானமாக இருக்க முடியவில்லை. அந்த தேசம் முழுமையாக பிசாசினாலே ஆட்கொள்ளப்பட்ட ஒரு தேசமாக மாறிவிட்டது. நரபலிகள் கொடுக்கப்படுகிற ஒரு தேசமாக மாறிவிட்டது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு நடுவில் அந்த ஒரு குகை ஒன்று இருக்கிறது. அதற்குள்ளாக நரபலிகள் கொடுத்ததற்கான அடையாளங்கள் இன்றைக்கும் எருசலேமில் காணப்படுகிறது. எருசலேம் இரத்தப்பழியால் நிரப்பப்படும்படியாக தீட்டுள்ள காரியங்களை அனுமதித்த பல ராஜாக்களிலே இந்த ஆகாப் ராஜாவும் ஒருவராக இருந்தபடினால் அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதம் இருக்க முடியாமல் போயிற்று. இதனால் என்ன நடந்தது பார்க்கும் பொழுது அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். நாபோத் என்கிற ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அப்போ ஆகாபுக்கு அந்த திராட்சை தோட்டத்தின் மேலே ஒரு ஆசை. அவர் போய் சொல்லுகிறார், நாபோத்தே, உன்னுடைய திராட்சை தோட்டம் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குதுப்பா, அதை எனக்கு கொடுத்துரு, நான் அதை கீரை கொள்ளையாய் மாற்றி கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக வேறு நிலத்தை உனக்கு தருகிறேன் அல்லது பணத்தை தருகிறேன் என்று சொல்லி கேட்கிறார். நாபாத் முடியாது என்று சொன்ன உடனே இந்த ஆகாப் சினமும் சலிப்புமாக வீட்டுக்கு வந்தாராம்.
அந்த உடனே ஏசேபேல் சொல்கிறா, என்ன இதுதான் பெரிய பிரச்சனையா, நீ தான் இப்போ ராஜாவாச்சே, அவன் தரமாட்டேன் சொன்ன நிலத்தை நான் உனக்கு தருகிறேன்னு சொல்லி பொய்யான குற்றச்சாட்டுகளை கொடுத்து அந்த நாபோத்தை கொலை செய்யும்படியாக அந்த ஏசபேல் தூண்டி விடுகிறாள். தூண்டி விட்டதின்படியாக இந்த ஆகாப் தன்னை விற்று போட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ உங்கள் குடும்பத்தில் வரும் பொழுது கணவன் மனைவி சொல்லுகிற ஆலோசனைகளை குறித்து நீங்கள் மிகவும் கவனமாய் தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்க வேண்டும். தேவர் கொடுக்கிறபடியாக எந்த விதத்திலும் ஒரு அந்நிய காரியங்கள் வராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரம்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வீட்டிலே தங்க முடியும். டெரிக் பிரின்ஸ் என்கிற தெய்வ ஊழியக்காரர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மரித்து போய் சில ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் எழுதியிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தில் சென்று அவர் ஊழியம் செய்வதற்காக சென்றிருந்தார். அது ஒரு பாரம்பரிய ஒரு ஆலயம், ஒரு ஆர்த்தடாக்ஸ் சர்ச்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆலயம். ஆராதனையெல்லாம் நடந்து போய் கொண்டே இருக்கிறது. கடைசியாக ஒரு செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது செய்தி கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்த உடனே திடீரென்று ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்மணி பிசாசினால் பிடிக்கப்பட்டு எழுந்து அல்லாத ஆரம்பித்து விட்டார்கள். சபைக்குள்ளாக, சர்ச்சுக்குள்ளே இருக்குமா பிசாசு? கண்டிப்பாக இருக்கும். கிறிஸ்டியன்ஸ் வேலை பிசாசு வருமா? கண்டிப்பாக வரும். யாரும் இல்லைன்னு நினைச்சாதீங்க. பிசாசு இல்லாத இடம் கிடையாது, அவன் இருப்பான். இடம் கொடுத்தீங்கன்னா வந்துடுவான். அப்போ நம்ம பிசாசு பிடித்து ஆட ஆரம்பித்தாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஆலயத்தில் பியானோ போடுற பியானிஸ்ட், அவங்க தான் பிசாசு பிடித்து ஆடுகிறாங்க. என்ன செய்யணும் தெரியல, எப்படிப்பா சர்ச்சில் ஆர்கன் போடுறாங்க, எப்படி பிசாசு பிடிக்குது என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரே என்ன செய்வது தெரிய திகைத்து போய்விட்டார்கள். சரின்னு சொல்லி இந்த பெண்மணியை அழைத்து கொண்டு சென்று விட்டு ஆராதனை முடிவுக்கு சொன்னாங்க. முடித்து விட்ட பின்பு இவரை அழைத்து கொண்டு சென்று அந்த பெண்மணிக்காக ஜெபிப்பதற்காக அழைத்து கொண்டு சென்றார்கள். அப்போ பேசின உடனே அந்த சகோதரிக்குள்ளாக 8 பிசாசுகள் இருந்தனவாம். ஒவ்வொன்றாக பெயரை சொல்லுகிறது. நான் இந்த பெயர் அந்த பெயர் என்று சொல்லுகிறது. அந்த பிசாசு வெளியே வரமாட்டேன் என்று சொல்லி அடம் பிடித்து அந்த பிசாசோடு கூட பெரிய போராட்டமாக நடந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த ஒரு பிசாசு வெளியே போகும்போது சொல்லுகிறதான், நான் போனாலும் பரவாயில்ல, என் பிரதர்ஸ் அங்கே இருக்காங்க, அவங்களே சரி இவ்வளோ கொன்றுவாங்க என்று சொல்லி சவால் விட்டு கொண்டு போகிறது தான். அவருக்கு பெரிய ஆச்சரியம். அது வரைக்கும் அந்த பிசாசுகளை துரத்தின ஊழியத்தில் பயன்படுத்தப்படவில்லை. ஆக ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. அப்படி அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது திடீரென்று கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். இவளுக்குள்ளாக இருக்கிற பிசாசுகள் ஏன் வெளியே வருவதில்லை என்று சொன்னால், இவளுக்குள்ளாக நான் விரும்பாத காரியங்களை அவளே அனுமதித்திருக்கிறாள். அதை எடுக்கிற வரைக்கும் அந்த பிசாசுகள் வெளியே வருவதில்லை என்பதை குறித்து கர்த்தர் தெளிவுபடுத்தினார். அப்போ ஜெபத்தை சற்று நிறுத்தி தாமதப்படுத்தி அந்த பெண்ணிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய கைப்பையிலே ஏதோ ஒன்று வைத்திருக்கிறாயே, அது என்ன என்பதை குறித்து கர்த்தர் கேட்க விரும்புகிறார் என்று சொன்ன உடனே அந்த பெண்மணி சொன்னாங்களாம், அதோடைய பாய் ஃப்ரெண்டுக்கு எழுதின லெட்டர் ஒன்று இருக்கிறதாம். கணவன் இல்லாத வேறொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டுக்காக எழுதின லெட்டர் அந்த ஹேண்ட்பேக்கில் இருக்கிறது. அதை தான் அந்த பெண்மணி சொல்லுகிறாள். அதை தொடுத்து விடு, அதை நீ டெஸ்ட்ராய் பண்ணால் தான் உனக்கு விடுதலை என்று சொல்லி சொன்ன பொழுது அந்த பெண்மணிக்கு அதை கொடுப்பதற்கு மனமே இல்லை. பல நிமிஷமாக அதற்கான போராட்டம், வாக்குவாதங்கள் என்று நடந்து கொண்டிருந்தது. கடைசியாக அந்த பெண் அதை மனம் மாறி அந்த லெட்டரை எடுத்து கிழித்து போட்ட உடனே அவளுக்குள்ளாக இருந்த பிசாசுகள் ஒவ்வொன்றாக வெளியேறி போக ஆரம்பித்தன. அப்போ டெரிக் பிரின்ஸ் அந்த சகோதரியுடைய முதுகலை கைவத்தி ஜெபித்த பொழுது ஒவ்வொரு பிசாசும் தன்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டே அவளை விட்டு வெளியேறி சென்றனவாம். முதலாவதாக வந்த பிசாசு என்னென்னு நினைக்கிறீங்க தெரியுமா? பெயர் தெரியுமா? டிசோபீடியன்ஸா? அன்ஃபர்கிவ்னஸ். அது பேர் அன்ஃபர்கிவ்னஸ் சொல்லுதான், மன்னியாத சுபாவம். Another one says, I'm bitterness and hatred என்று சொல்லுகிறது. ஒவ்வொன்றா பேர் சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது. கடைசியாக வெளியே வந்த பிசாசின் பெயர் மரணம். அது சொல்லுது, மை நேம் இஸ் டெத். அந்த பிசாசு வெளியேறி சேர்ந்த உடனே அந்த பெண் அசையாதபடி பிரேதம் போல 10 நிமிஷம் கிடந்தாங்க. மரித்து போயிட்டாங்க எல்லாரும் நினைச்சிட்டாங்க. அந்த 10 நிமிஷம் கழித்து அவருடைய அந்த முகத்திலே அந்த களை திரும்ப வந்தது. உயிரோடு எழுதி வந்தார்கள். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவன் கொடுக்கிற சில காரியங்களை நம்ம தருணங்களை பயன்படுத்த மறந்து விடுகிறோம். எல்லா பாவத்தினாலும் பிசாசு நமக்குள்ளாக வரமாட்டான். ஆனால் சில பாவங்களை குறித்து கர்த்தர் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கும் பொழுது நம்ம கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மறுபடியும் கர்த்தர் எச்சரித்து கொண்டே இருக்கும் பொழுது அதை நம்ம விட்டு வெளியே வரவில்லை என்று சொன்னால் நாமே பிசாசுக்கு வழியே திறந்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பிசாசின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விலகுவதற்காக தேவசங்களை மனம் திறந்து ஜெபிக்கணும். கர்த்தாவே, நீ காண்பித்து அந்த குறிப்பிட்ட காரியத்தை நான் எடுத்து விடுகிறேன், ஐ ரிஜெக்ட் தட், ஐ ரினவுன்ஸ் தட் என்று சொல்லி உண்மையான மனம் திரும்புதலோடு அதை அழிப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் விடுதலை உண்டாயிருக்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் அநேக குடும்பத்திலே உள்ள கட்டுகள், பிரச்சனைகள், பாடுகள் அவைகள் மாறும்படியாக உங்களெல்லாம் விடுதலை செய்ய விரும்புகிறார்.
நீங்கள் ஜெபிக்கணும், கர்த்தாவே எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி கேட்டு ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ரூத்துடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ரூத் ஒரு மோவாபிய பெண்மணி. அவர்கள் எல்லாம் விக்கிரகத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள். ஆனால் தன்னுடைய மாமியாகிய நகோமி மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வந்த பொழுது ரூத் சொன்ன காரியம் என்ன? உம்முடைய ஜனங்கள் தான் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி எல்லா விக்கிரகங்களையும் தான் நம்பியிருந்த எல்லா தெய்வங்களை விட்டு தேவாதி தேவனை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு யெகோவாவை நம்பி அவர்கள் வந்தார்கள். வந்தபடினால் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், தேவாதி தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தாரா. ஆனால் இயேசுவேல் அப்படி வரவில்லை. அவள் சீதோனியோட வந்த பொழுது தன்னோடு கூட எல்லா விக்கிரகங்களையும் கொண்டு வந்தாள். அப்படிதான் அவள் இருந்தாள். யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை தெரியாத சில காரியங்களை நீங்கள் அனுமதித்திருக்கிறீங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க, கர்த்தாவே அது வேண்டாம், திருமணத்துக்கு முன்பாக நடந்த காரியம் அல்லது எப்பொழுதோ நடந்த காரியம் எல்லாத்தையும் மன்னித்து விடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது தேவாதி தேவன் சாபத்தை மாற்றுகிறவர். இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாக சிலுவையிலே தொங்கினவர் அல்லவா? ரத்தம் நம்மை விடுதலை ஆக்குகிறது. அதற்காக நம்ம செபிக்கணும். என்ன இடத்தில் நாங்கள் தவறி இருக்கிறோம் கர்த்தாவே, எதை நாங்கள் அனுமதித்திருக்கிறோம் சொல்லி கேட்க வேண்டும். கர்த்தர் உதவி செய்வார். யாக்கோபுடைய கதை யோசித்து பாருங்க. யாக்கோபுடைய தகப்பனார் ஈசாக்குடைய தகப்பனார் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து சொன்ன காரியம் என்ன? ஆபிரகாமே, நீ இருக்கிற தேசத்தை விட்டு நீ புறப்பட்டு வந்து நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று கர்த்தர் சொன்னார். எதற்காக கர்த்தர் சொல்ல வேண்டும்? அவள் இருந்த இடம் விக்கிரக வணக்கத்தால் நிறைந்திருந்த ஒரு இடம். ஆகவே கர்த்தர் ஆபிரகாமை பிரித்து எடுத்து தான் விரும்பின கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து விட்டார். இப்போ கானான் தேசங்களுக்கு குடும்பங்கள் உண்டாகி இருக்கிறது. தன்னுடைய யாக்கோபு வருகிறார். யாக்கோபுவுக்கு தன்னுடைய சொந்த குடும்பத்தில் இருந்து ஒரு பெண்ணை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஆசை. ஆகவே மறுபடியும் லாபானில் போய் ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டு வரும்படியாக அனுப்புகிறார். நமக்கெல்லாம் தெரிந்தது தான். அங்கிருந்து திரும்பி வரும்போது நடந்த காரியம் நமக்கு என்ன நன்றாக ஞாபகம் இருக்கும். ராகேல் செய்த காரியம் என்ன? தன்னுடைய தகப்பனார் வெளியில் சென்றிருக்கும் பொழுது தகப்பனாருடைய சுரூபங்களை அவள் திருடி கொண்டாடலாம். அவருடைய எல்லா விக்கிரகங்களையும் திருடி கொண்டு தன்னோடு கூட கொண்டு வந்து கானானுக்கு கொண்டு வந்து விடலாம் என்பதற்காக கொண்டு வந்து விடுகிறாள். அதோடு கூட வந்த பரிவாரத்தில் வந்த வேலைக்காரர்கள் இருந்திருப்பாங்க, மற்றவர்கள் இருந்திருப்பாங்க. எல்லாரும் சுரூபங்களை வைத்திருந்தாங்க, எல்லாரும் விக்கிரகங்களை வைத்திருந்தாங்க. ஆனால் பாருங்க, தேவாதி தேவன் யாக்கோபுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லைகளை வந்த பொழுது யாக்கோபு அவளை பார்த்து கேட்ட காரியம் என்ன? நீங்கள் வைத்திருக்கிற சுரூபங்களை எனக்கு கலத்தி தாருங்கள் என்று சொல்லி கேட்ட உடனே எல்லாரும் தங்கள் வைத்திருந்த அந்த விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் எடுத்து யாக்கோபுக்கு கொடுக்கிறார்கள். அப்பொழுது யாக்கோபு அதை ஒரு கருவாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அப்போ சொன்ன காரியம் என்ன? என் தேவன் கொடுத்திருக்கிற தேசம், எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற குடும்பம், அது தீட்டுப்படாமல் இருக்க வேண்டிய குடும்பம், அது தேவாதி தேவனை மாத்திரமே தொழுது கொள்ள வேண்டிய ஒரு தேசம். ஆகவே அதற்குள்ளாக நான் தீட்டான ஒன்றை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாத்தையும் வெளியே தள்ளிவிட்டு தான் அவர் உள்ளே வந்தார். ஹல்லேலூயா! யோசித்து பாருங்க. இன்னைக்கு தேவாதி தேவன் அந்த காரியங்களில் நாம் மிகவும் கவனமாக இருப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் தான் நமக்கு உதவி செய்கிற தேவன். நம்மோடு கூட பேசும் பொழுது நம்மளுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். என்ன இடத்துல நான் தவறி காண்பியும், நீ காண்பிக்கிற எதுவாக இருந்தாலும் அதை எங்கள் குடும்பத்தை விட்டு நான் விலக்கி போடுவேன், அதை அகற்றி போடுவேன், எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தம்முடைய ஆவியினாலே நிரப்பி ஆசீர்வாதம் நிரப்புவார். தெய்வ சமாதானத்தை அவர் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கு அவர் கிருபை தருவார். மூன்றாவதாக ஒரு குடும்பத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த குடும்பம் நமக்கு நல்லா தெரிந்த குடும்பம் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அனனியா சப்பீரா என்கிற குடும்பம். இந்த குடும்பத்தின் காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள். முதலாவதாக ஆதாம் ஏவாளை பார்க்கிறோம். அவர்களுக்கு சுவிசேஷம் கிடையாது, தேவனுடைய வார்த்தைகள் கிடையாது, பெற்றோர்கள் மூதாதைகள் கிடையாது. அவர்களே தங்களுடைய சுய இச்சையினாலே தங்களுடைய தொடர்பை இழந்து விட்டார்கள். அது ஆகவே தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவில்லை. அதற்கு பின்பு நம்ம பார்த்த குடும்பத்திலே அவர்கள் தன்னுடைய வெளியில் இருந்து குடும்பத்துக்கு வெளியில் இருந்த விக்கிரகங்களையும் தீட்டுப்படுத்துகிற காரியங்களையும் தங்களுக்குள்ளாக கொண்டு வந்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஆனால் இந்த அனனியா சப்பீரா குடும்பத்தை பார்க்கும்போது அவர்கள் நம்மை போன்றவர்கள் தான். நம்மை போல தேவனுடைய சுவிசேஷத்தை பெற்றவர்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்கள். அப்படி மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் காணப்படவில்லை. அனனியா ஒரு நாள் தன்னுடைய நிலத்தை விற்கிறார். மனைவிடத்தில் சொல்லுகிறார், நான் நிலத்தை விற்றுட்டேமா, இவ்வளவு பணம் இருக்குதுன்னு சொல்லுகிறார். சொல்லி இதை நாம் சபைக்கு கொடுக்கணும், ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பேசும்போது அவர் பேசிக்கொள்ள இல்லை, கொஞ்சத்தை வைத்துக்கொள்ளலாம் நமக்கு என்று சொல்லி அதில் எந்த பிரச்சனையும் அப்படி வைத்துக்கொள்ளலாம். தேவாதி தேவன் 100% கொடுக்கணும்னு சொல்லி யார்ட்டையும் கேட்கவில்லை, கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் அதன் பின்பு அவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? அதை குறித்து போய் சொல்லுவதற்காக முடிவு செய்கிறார்கள். யாரும் கேட்டாலும் இவ்வளோ தான் சொல்லியிருப்பான் என்று சொல்லுகிறார்கள். அது சாதாரணமாக அவளுக்கு தோன்றிற்று.
ஆனால் அதை தேவாதி தேவனிடத்தில் போய் சொல்லுகிறோம் என்பதை அவள் அறிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக போய் சொல்லுகிறோம் என்பதை குறித்து அறிந்து கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம் என்று அவள் அறிந்து கொள்ளவில்லை. ரெண்டு பேருமே பேசிக்கொள்ளுகிறார்கள். அனனியா சொல்லுகிறது சப்பிரா கேட்டு அது சரிதான் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்துக்கு வருகிறார்கள். அனனியா சென்று பேதுருவை பார்த்து கொடுக்கிறார். அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது பேதுரு சொன்ன காரியம் இதுதான், அனனியாவே அந்த நிலத்தை விற்பதற்கு முன்பாக அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பு அந்த பணமும் உன்னுடையதாக இருக்கவில்லையா? இப்படி இருக்க நீ ஏன் அதை குறித்து போய் சொல்ல வேண்டும்? நீ மனிதனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னா என்று சொன்ன உடனே அந்த மனிதன் கீழே விழுந்து இறந்து போய் விடுகிறான். 3 மணி நேரத்துக்கு பின்பு நடந்ததை அறியாதபடிக்கு இந்த மனைவி சப்பிராள் வருகிறாள். பேதுரு கேட்க, இதை இவ்வளோதான் வைத்தீங்களா என்று கேட்ட உடனே ஆம் இவ்வளவு தான் என்று அவர் சொல்லுகிறார். உடனடியாக பேதுரு சொன்ன காரியம் இதுதான், தேவனுடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? உடைய புருஷனை எடுத்துக்கொண்டு கால்கள் வந்திருக்கிறது, உன்னையும் எடுத்துக்கொண்டு போவார்கள். பாருங்கள், அவருடைய வாழ்க்கை பரிதாபமாக முடிந்து விட்டது. தேவனை அறிந்தவர்கள், ரட்சிப்பதற்காக ரட்சிப்புக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்கள், சபையில் அங்கமாக இருந்தவர்கள். ஆனால் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சாபம் வருவதற்கு காரணம் என்ன? ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தவறிட்டாங்க. ஒரு சின்ன காரியத்தில் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தவறிட்டாங்க. ஏதோ ஒரு ஆலோசனை வரும் பொழுது அதை கர்த்தருக்கு விரோதமாக ஒருமனப்படும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் குடும்பத்தில் இருக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்னா, எப்பொழுதும் நம்ம ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். கர்த்தர் எதற்காக நம்ம கர்த்தர் குடும்பமாக கொண்டு வந்திருக்கிற கணவன் மனைவிக்காக ஜெபிக்க வேண்டும், எப்பொழுது பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்வதற்காக. மனைவி கணவனுக்காக எப்பொழுது ஜெபிக்க வேண்டும், கர்த்தரையே பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி 2 பேர் நம்ம ஜெபித்தால் கர்த்தர் ஒருமனப்பட்டால் போதும், கர்த்தர் கிருபை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதற்காகத்தான் கர்த்தர் நம்ம கணவன் மனைவியாக இணைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா! எல்லாம் அதற்காக அர்ப்பணித்து ஜெபிக்கணும். கர்த்தாவே, நாங்கள் குடும்பமாக இருக்கும் பொழுது யார் தவறினாலும் பரவாயில்லை, கண்டிப்பாக எங்கள் குடும்பத்தில் தான் பிரச்சனை வரப்போகிறது. ஆகையினாலே என் கணவனை பாதுகாத்துக் கொள்ளும், என் மனைவியை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். அவரால் கூட அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. யோபுவின் வாழ்க்கையை குறித்து யோசித்து பாருங்கள். யோபுவோட வாழ்க்கையில் அவர் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்களோடு போய்கொண்டு இருக்கிறார். அப்போ மனைவி வந்து சொல்லுகிறார், நீர் இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி. அப்போ யோபு தான் அவளை திருத்துகிறதை பார்க்கிறோம். ஹி ஒன்லி எடிஃபைஸ் ஹர். அது எப்படி? நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடாதா என்று சொல்லி அவர் கேட்டு தன் மனைவியை திருத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களை கர்த்தர் எதற்காக நம்ம சேர்த்து வைத்திருக்கிறார்? கணவனும் மனைவியும் ஒரு கல் கருக்கிடுவது போல ஒருவரை ஒருவர் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். யூ ஹேவ் டு எடிஃபை ஈச் அதர் அண்ட் பி தாட்ஃபுல் அபவுட் தட் அண்ட் ப்ரே ஃபார் ஈச் அதர். அதை செய்யும் பொழுதாக கர்த்தர் தம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தர முடியும். அதை செய்யும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை அவர் நமக்கு தருவார். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. அதுதான் நம்ம கத்தில் படித்துக் கொள்ளும். தெசலோனிக்கே 5வது அதிகாரம் 11வது வசனம் அப்படி சொல்லுகிறது. அப்போ நம்ம கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பக்தி விருத்தி அடைவதற்கு நடத்த வேண்டும். இந்த காரியத்தை செய்ய சரியில்லை என்பதை குறித்து நம்ம தெளிவாக பேசுவதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதை கேட்கிற ஒரு பொறுமையை நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தாவே தேவ அமர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சொல்ல வேண்டும். அந்த நிலைமைக்கு வரும் பொழுதுதான் கர்த்தருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். ஆக ஒரு பொருளை பார்த்தால் ஆவியிலே கர்த்தரோடு தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்க முடியாது, தேவ சமாதானம் இருக்க முடியாது. பழைய பாவ வாழ்க்கையை குடும்பத்திற்கு வெளியிலே இருந்த சாபமான காரியங்களை வீட்டில் வைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்க முடியாது. தேவனுடைய சமூகத்தில் ஒருவரை ஒருவர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபித்து ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படியாக நடந்து கொள்ளாமல் இருந்தால் அதனால் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா, இயேசுவே சொன்னதை கேட்டு தன்னை விற்று போட்டான் ஆகாபு என்று சொல்லி எலியா அவரை குறித்து சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் எப்படி கவனமாக இருக்கணும்னு சொல்லி கற்றுத்தாருங்க என்று சொல்லி இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். வல்ல எழுப்பினர் நம்ம ஜெபிக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் பேசின காரியத்தை குறித்து அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கணும். கர்த்தாவே, எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் விரும்புகிறோம் ராஜா. இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை நீங்கள் உண்டு பண்ண செய்யும். எங்கள் குடும்பத்தில் கர்த்தாவே ஒரு பக்தி விருத்தி உண்டாக செய்யும். எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக செய்யும் என்று சொல்லி முற்றிலுமாக எல்லா கண்களை மூடி அர்ப்பணித்து நீங்கள் செபியுங்க. கர்த்தாவே, என்னுடைய குடும்பத்தில் கர்த்தாவே நான் முதலாவதாக என்னை நான் அர்ப்பணித்து நான் செபிக்கிறேன். மனைவியாக என்னை நான் கர்த்தருடைய சூழலை நிறுத்தி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தாவே என்னுடைய ஆவி ஜீவனோடு எழும்பும்படியாக நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எனக்கு என்னை மன்னியும், என்னை கர்த்தாவே உமக்குள்ளாக உறுதிப்படுத்தும். கணவனாக நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் ராஜா.
எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் உம்முடைய தொடர்பில் கத்தா உறுதியாக இருக்க வேண்டுமே. தவறின எல்லா இடங்களும் கத்த மன்னித்து கத்தாவே என்னை உமக்குள்ளாக உறுதிப்படுத்தி. எல்லாம் செவிங்க, நீங்களே செவிங்க. கத்தாவை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆவியிலே கத்தாவை உமோடு நிற்பதற்காக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். கத்தாவே மரித்து போய்கொண்ட இருதயத்தில் இந்த ஆவி உயிரோடு எழும்பி வர வேண்டும் கத்தாவே. அப்பா நீ உணர்த்துகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் குறித்து கத்தா நான் மனம் திரும்பும்படியாக நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். கத்தாவே நாங்கள் என் குடும்பத்தில் கத்தாவே ஏதோ ஒரு தவறான காரியத்தை கொண்டு வந்துட்டோம் கத்தாவே. அது ஒரு போட்டோவா இருக்கலாம், ஒரு மெசேஜா இருக்கலாம், ஒரு தொடர்பா இருக்கலாம், ஒரு எண்ணமா இருக்கலாம். அதை உள்ளத்திலே வைத்து பழைய பாவத்தை நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு மன்னியும். இதை நான் இன்று முதற்கொண்டு அதை அகற்றி விடுவதற்காக நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்கு கிருபை தாரும் அப்பா, எனக்கு கிருபை தாரும். இந்த எல்லா எண்ணங்களும் இந்த தவறான காரியங்கள் என் குடும்பத்தை விட்டு விலகட்டும். என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும்படியாக அதற்காக நான் இதை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். எல்லா சத்ரு கீழே என்னை விட்டு அகல வேண்டும். ஆகவே எனக்கு உதவி செய்ய சொல்லி எல்லாம் செபிங்க, எல்லாம் செபிங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, கரெக்டா நான் என்னுடைய கணவனுக்காக இன்று முதற்கொண்டு செபிப்பேன். கணவன் சொல்லுங்க, நான் மனைவிக்காக இன்று முதற்கொண்டு நான் செபிப்பேன். ஒரு தண்ணீர் முழுக்கினாலே பரிசுத்தமாக்கும்படியான ஒரு கணவனாக மனைவியாக வைத்துக் கொள்வதற்கு தெய்வ வசனத்துக்குள்ளாக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் ராஜா. கர்த்தா இன்றைக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் செவி கர்த்தா இன்றைக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேண்டும், இந்த குடும்பத்தில் சமாதானம் வேண்டும். எப்படியா இருக்கா தெய்வ சமாதானம் இன்றைக்கு வரணும் கர்த்தாவே, வரணும் கர்த்தாவே. பெரிய 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 போராட்டங்களோடு இருக்கிற சில குடும்பங்களை கர்த்தா காண்பிக்கிறார். உங்களுடைய கண்ணீர்கள் மறைவதற்கு இன்றைக்கு விடுதலை உங்களுக்கு தேவை. உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மறைவதற்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் தொடுதல் உங்களுக்கு தேவை. இன்றைக்கு பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு ஆசீர்வதிக்க அர்ப்பணித்துக் கொள்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நிச்சயமாக விடுதலை செய்வார். உங்களுடைய உள்ளதை கர்த்தர் பேசியதான் நிச்சயமா நீங்க சொல்லணும், கர்த்தாவே நான் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு மனதை கல்லாக்கி கொண்டு போய்விடாதருங்க. உங்களுடைய கர்த்தாவே எனக்கு விடுதலை வேண்டும் கர்த்தாவே, உண்மை நான் பற்றி கொள்ளுகிறேன். ஆவியானவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை கழுவும். அதற்காக நான் அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் ராஜா. அப்படி உங்களை அப்படி ஜெபிக்கிறவங்க ஜெபமா இருக்குமானால் இன்னைக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், விடுதலை எனக்கு தேவை என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்க. உங்களோடு நான் சேர்ந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you, 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 God bless you. தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுது கைகளுடைய இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனங்கள் எல்லாம் விலகணும். வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் காரியங்கள் எல்லாம் விலகணும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துரு கிரியைகளும் அழிக்கப்படணும். இன்றைக்கு நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன். விடுதலை தருவீராக, விடுதலை தருவீராக. இயேசுவின் நாமத்தால் இப்பொழுது சகல சத்துரு கிரியைகள் நிர்மூலமாவதாக, இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. எல்லா விதமான வைராக்கியத்தை கொடுத்து பகைகளை பிரிவுகளை கொண்டு வர அசுத்த ஆவியை வெளியேற இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த குலத்தை கொண்டு வருகிற ஆவியை நீ வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. மன்னியாத சுவாதை கொடுக்கிற ஆவியை நீ வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் குறைகளை கொண்டு வந்து குடும்பத்தில் பண பிரச்சனைகளை கொண்டு வந்து போராடுகிற அசுத்த ஆவியை வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது உனக்கு இடம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு இப்பொழுது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு இப்பொழுது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு இப்பொழுது. இப்பொழுது வெளியேறு இப்பொழுது. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே நீ விடுதலை கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கைகளை வைத்து நன்றி செலுத்துங்க. தேவனே கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லுங்க. நன்றி என்று சொல்லுங்க. சிலருடைய உள்ளத்தில் இன்னுமாய் சில கேள்விகள் இருக்கிறது. இன்னுமாய் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலை கொடுப்பதை பார்ப்பீர்கள். இந்த கிருபையை சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்காமல் படுக்கைக்கு செல்ல வேண்டாம். முழங்கால் படிட்டு ஜெபியுங்க. இன்னும் முதற்கொண்டு எங்களுடைய படுக்கை அறை இன்பமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்டு மாற்றத்தை தர முடியும். நீங்க ஜெபிக்கிறதை கேட்டு தான் கர்த்தர் உதவி செய்ய முடியும். இன்றைக்கு ஜெபிப்பதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. He will never put you to shame. He will never put you to shame. He will set you free. He will set you free and you will be glad that you did that. You will be glad that you did that. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இன்றைக்கு ராஜா எல்லா அசுத்த ஆவிகளை வல்லமையை விலகுவதாக. குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்த எல்லா ஆவிகளும் விலகுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே இன்று முதற்கொண்டு கர்த்தாவே புதிதான ஆவி உள்ளவர்கள் நடந்து கொள்வதற்கு அர்ப்பணித்துக் கொள்கிறோம் ராஜா. எல்லா குடும்பங்களும் கர்த்தர் விடுதலை வெற்றியை தருவீராக. எல்லா குடும்பங்களும் தேவனுடைய சமாதானம் ஆட்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. தேவனே அப்படி செய்வீராக.